One team is unbeaten in Tata IPL 2025. Other team is after first win. They struggle in back-to-back games. How we should come back in upcoming games? Let's discuss about the Chennai Super Kings vs Delhi Capitals preview. ஸோ டிசி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பீட்டன் சைடாக இருந்திருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த அன்பீட்டன் சைட் பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி இங்கே ரெண்டு பேர் தான் ஒரு அன்பீட்டன் சைடாக இருந்திருக்காங்க. ஸோ டிசி பார்த்தா ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு எக்ஸ்ட்ரானரி கேமாக இருந்துச்சு. அஷ்டோஷ் சர்மாவோட அந்த ஸ்க்ரீன் நாக் டில் எண்ட் வரைக்கும் நின்று ஒரு வின் பண்ணி கொடுத்த கேம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஸ் அகேன்ஸ்ட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைட் கேமாக போச்சு. பிகாஸ் ஆஃப் ஜேக் பேசர் மெக்கன் ஃபேப் டூ பிளேஸ் அந்த எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் காம்போ பார்த்தோம். ஸோ அது ஒரு அன்பீட்டன் சைடாக இருந்து இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா டிசி பார்த்தீங்கன்னா கம்ஸ் டு தேர்ட் கேம் அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் அட் அன்புடன் செப்பாக். ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா டிசி வந்து அவங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் சென்னை க்ரௌட் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே இந்த ஒரு கேம் எக்ஸைட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இது பண்ணி. ஸோ டிசி பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு லாஸ்ட் 2 கேம்ஸ். ஸோ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம இந்த ஒரு கேம்லேயும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் சிஎஸ்கேவை இன் ஃப்ரண்ட் ஆஃப் சென்னை க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சென்னை பீப்புள்ஸ் இதில் வந்து தோக்கடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் இட்ஸ் டஃப் டாஸ்க் தான். பட் இது இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது நம்ம வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசி பற்றி பார்த்துருவோம். டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் சைடாக தான் இருக்குது, எஸ்பெஷலி இன் பேட்டிங் அண்ட் bowling டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக் பேசர் மெக்கக் ஃபேப் டூ பிளஸிஸ் லைக் கேஎல் ராகுல் ஃபஸ்ட் மேட்ச் அது செகண்ட் மேட்ச் தான். ஆனால் செகண்ட் மேட்ச்சில் ஒரு ஷார்ட் கேமியோ ஒரு 15 ரன்ஸ் அடித்தார். அதை தாண்டி இப்போ கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அக்ஷர் பட்டேல் மாதிரியான பிளேயர்ஸ் தான் நல்லாவே இருக்காங்க. பேட்டிங் சைட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை டிசி பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் பவுலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்க் ஒரு எஸ்ஆர்எஸ் வச்சு ஒரு 5 அது வந்து ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் பவுலிங் யூனிட் பொறுத்த வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஒரு குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. மேபி இன் செப்பாக் விக்கெட்டில் நம்ம நட்ராஜன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஃபஸ்ட் 2 கேம்ஸ் நட்ராஜனை மிஸ் பண்ணாங்க. பட் என்ன ரீசன்னு தெரில. பட் டெஃபினெட்லி என்னோடய சாய்ஸ் செப்பாக்கில் நட்ராஜன் ஆடுவாருங்கிற மாதிரி என்னோடய தாட்ஸ் இருக்குது. மேபி வி எக்ஸ்பெக்ட் நட்ராஜன் இன் செப்பாக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நல்லாவே ஒரு பேட்டிங் அண்ட் bowling சைடாக இருக்குது டிசி. இவங்களை வந்து சிஎஸ்கே எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கேல பார்த்துருவோம். ஸோ சிஎஸ்கே ஃபஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் எம்ஐ வின் பண்ணதுக்கப்புறம் ஆர்சிபி அகெயின்ஸ்டாக ஒரு பிக் டிஃபீட் அட் ஹோம். அதுக்கப்புறம் ஆர்ஆர்க்கு அகெயின்ஸ்டாக ஆல்மோஸ்ட் என்ன 130-140 அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு கேமை ஒரு 170 வரைக்கும் கொண்டு போனாங்க. லைக் அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் அந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஒரு காசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேர் தான் எனக்கு தெரியும் சொல்லுவேன். ஏன்னா ஓப்பனிங் பேர் ராகுல் திரிபாதி ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ரச்சின் ரவீந்திரா ஃபஸ்ட் 2 கேம்ஸ் நல்லாவே நல்லா இருக்குது. ஆர்ஆர் அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் ஓவர்லேயே இது கான் ஃபார் நன். அதுக்கப்புறம் ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் நம்பர் 3 ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் எம்ஐ ஒரு ஃபாஸ்டஸ்ட் 50. அதுக்கப்புறம் ஆர்சிபி அகேன்ஸ்டாக ஒரு வித்தவுட் ட்ரபிள் த ஸ்கோர் கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் கேம் அகேன்ஸ்ட் ஆர்ஆர் ஒரு ரீசனபிள் கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் கான்ட்ரிபியூஷன் கோஸ் இன் வெயின். மேபி ஒரு ஓப்பனிங் காம்பினேஷன் ஒரு சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். மேபி ஒரு லைக் எல்லாரோட ஒரு தாட்ஸாக வந்து சொல்லி டெவன் கான்வே ஷுட் கம் இன் 11ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் என்னோடய தாட்ஸும் அதே தான். ஏன்னா டெவன் கான்வே இன் பாஸ்ட் தே டன் பிரில்லியன்ட் ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் எஸ்பெஷலி 2023 சிஎஸ்கே அந்த வருஷம் டைட்டில் வின் பண்ணி. மற்ற என்ன ரீசன்ஸ் இருந்தாலும் எஸ்பெஷலி சிஎஸ்கே ஓப்பனிங் பேர் வந்து நல்லாவே இருந்துச்சு அந்த ஒரு இயர். டெவன் கான் ருத்ராஜ் கெய்க்வாடோட ஓப்பனிங் பேர் நல்லாவே இருந்துச்சு. மேபி அப்கமிங் கேம்ஸில் நம்ம டெவன் கான் ருத்ராஜ் கெய்க்வாட் ஓப்பனிங் பண்ண நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 3 ரச்சின் ரவீந்திரா ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். மேபி அந்த மாதிரி ஒரு இது போச்சுன்னா மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4ல் மேபி திரிபாதி இருக்கணுமா நம்ம லைக் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மேனேஜ்மெண்ட் சைட். பட் என்னை பொறுத்தவரை திரிபாதிக்கு மேபி இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். மேபி அட் நம்பர் 4 அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு விஜய் சங்கர் மாதிரியான பேருக்கு அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் காசாகவும் எனக்கு இன்னும் தோணுது. லைக் விஜய் சங்கர் இட்ஸ் நாட் அ பேட் பிளேயர் என்னை பொறுத்து. நீங்கள் லாஸ்ட் ப்ரீவியஸ் சீசன்ஸாக பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணார். மேபி விஜய் சங்கர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் சான்ஸ் கொடுக்கணும் தான் அப்படின்னு தான் இது பண்ணுவேன் நான். ஐ திங்க் திரிபாதி ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கிற பட்சத்தில் மேபி திரிபாதி விஜய் சங்கர் அப்படின்னு பார்த்து என்னோட தாட் மேபி விஜய் சங்கருக்கு தான் நான் போவேன். அண்ட் அட் த சேம் டைம் சிஎஸ்கேக்கு இன்னொரு மேஜர் காஸ் பார்த்தீங்கன்னா பவுலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ட்ரபிளாக தான் இருக்குது சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அந்த ஃபஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அகேன்ஸ்டாக ஒரு மாதிரி இல்லை ஒரு லேக் ஆஃப் கன்சர்ன் ஆஃப் சிஎஸ்கே பவுலிங்.
எஸ்பெஷலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பின்னர் அஸ்வின்லாம் அடி வாங்குது நம்ம பார்த்தோம். ஆர்ஆர் அகேன்ஸ்டாக கேம் பார்த்தோம், ஆர்சிபி அகேன்ஸ்ட் கேமாக பார்த்தோம். ஒரு பெருசாகவே ஒரு பண்ணல அஸ்வினை பொறுத்த வரைக்கும். மேபி எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இஸ் பிரில்லியன்ட் ஆஃப் ஸ்பின்னர், பட் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னை ட்ரஸ்ட் பண்ணாமல் ஒரு லாட்ஸ் ஆஃப் கேரம் பால்ஸ் பவுல் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் ரொம்ப ஒரு ஈஸியாக போயிடுச்சு. ஸோ எவ்ரி ஒன் ஷுட் கோ ஃபார் த பிக் ஷாட்ஸ் அகேன்ஸ்ட் அஸ்வின்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அதை கொஞ்சம் ஆஷ்னா வந்து அப்கமிங் கேம்ஸில் வச்சுருந்தோம். பிகாஸ் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர். ஸோ டெஸ்ட்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுத்துருவோம். ஸோ ஆஷ்க்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் நூர் அகமது டெடன் பிரில்லியன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, கலீல் இவங்களாம் ஒரு ரீசனபிளாக பண்ணிட்டு இருக்காங்க பவுலிங் பொறுத்த வரைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரானா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட் கேம் அந்த 5 overs அகேன்ஸ்ட் ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 220 230 போகிற இதுக்கு ஓரளவுக்கு நல்லா புல் பேக் பண்ணது மெயின் ரீசன் பத்ரானாவோட அந்த லாஸ்ட் 5 overs அந்த டெத் ஓவர்ஸ் பவுலிங் தான். ஸோ பத்ரானா இஸ் இன் குட் ஃபார்ம், அதை எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ் நமக்கு அப்பார்ட் ஃப்ரம் நூர் அகமது கொஞ்சம் லேக்கிங்காக இருக்குது. அது நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும். மேபி ஒரு திரிபாதியை ட்ராப் பண்ணுற பட்சத்தில் மேபி வி ட்ரை ஒரு அன்ஷுல் கம்போஜ் முகேஷ் சௌத்ரி மாதிரி பிளேயர்ஸை நம்ம வந்து இந்த 11 நம்ம ட்ரை பண்ணலாம். அன்ஷுல் கம்போஜ் வி ஆல் நோ பிஃபோர் த மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரஞ்சி டிராஃபில் ஒரு கேமில் என்டையர் 10 wickets அகேன்ஸ்ட் கேரளா எடுத்தார். ஸோ அன்ஷுல் கம்போஜ் ஒரு ட்ரஸ்டட் பிளேயர் தான் என்ன பொறுத்து. அண்ட் அட் த சேம் டைம் முகேஷ் சௌத்ரி ஆல்சோ வி டோன்ட் கோ அவுட் கோயிங். ஏன்னா பிகாஸ் ஆஃப் முகேஷ் சௌத்ரி 2022 வித்தவுட் தீபக் சகர் அந்த தீபக் சகர் பெரிய ப்ரைஸ்க்கு எடுத்தாங்க சிஎஸ்கே. பட் 2022 ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே இஸ் அவுட் ஆஃப் த ஒன். நம்ம அந்த சீசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் முகேஷ் சௌத்ரியோட பர்ஃபார்மன்ஸ் அன்பிலீவபிள் ஒன்றா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு நியூ பாலில் ஒரு ட்ரஸ்ட் பண்ணி ஜடேஜாவும் சரி தோனியும் சரி அந்த ஒரு இது பண்ணால் நல்லாவே பண்ண முகேஷ் சௌத்ரி. மேபி முகேஷ் சௌத்ரி நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது பிளேயிங்ல. முகேஷ் சௌத்ரிக்கும் மேபி ஒரு ஆட் சான்ஸ் இருக்குது பிளேயிங்ல பொறுத்த வரைக்கும். ஸோ சிஎஸ்கே டிசி செப்பாக்கில் வந்து ஒரு டே கேமாக இருக்குது, ஒரு 3:30 கேம். ஸோ டெஃபினெட்லி மேபி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் பண்ணுறது தான் ஒரு குட் சாய்ஸாக இருக்கணும். ஒரு சென்னை விட நமக்கு தெரியல, ஒரு பெரிய வெயில் இருக்கிறதுனால மேபி விச் டீம் வின்ஸ் த டாஸ் தே ஷுட் கோ டு பேக் ஃபர்ஸ்ட்டுங்கிற மாதிரி என்னோட ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ லெட்ஸ் சீ கைஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆஃப்டர் மேட்ச் ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம்.